பெற்றவரே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோம். ஜீசஸ். வெளியில் அங்கங்கே நிற்கிறவர்கள் அரங்கத்துக்குள் வந்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். என்னோடு சேர்ந்து ஒரு பல்லவியை இணைந்து பாடுவோமா? பாடி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம். இருந்த வண்ணமாய் கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். கை தட்டி இணைந்து பாடுவோம். கைகளை தட்டி இணைந்து எல்லாரும் சேர்ந்து பல்லவியை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கைதட்டி பாடுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாமே. நல்ல கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். ஒலிவ மரம் பல நட்டு போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பல நட்டு போனாலும், சொல்லுங்க, வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். மக்களை, இந்த மதியான வேளையில் ஆண்டவர் தாமே உடைய வார்த்தையை தரும்படியாக இணைந்து நாம் பாடி துதிப்போம். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, நான் உமக்குள்ள கைகள் கூறணும், உமக்குள்ள நான் மகிழணும் ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோம். உயிர்
நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி தெரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அப்படி நின்ன வண்ணமாக கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த மதிய அமர்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, மன்னிக்கிற அன்பால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அப்படி கண்களை மூடுவோமா? வாய்களை திறந்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நம்ம நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மதிய அமர்வுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது கூட நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நாங்கள் தியானிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பைபிள் வச்சிருக்கவங்க என்னோடு சேர்ந்து எடுத்து வாசிக்கலாம். புனித மத்தேயு எழுதின செய்தி 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின செய்தி 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடத்திலே வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடத்தில் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. என அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, கண்ணுக்கு கண் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், பல்லுக்கு பல் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தீமை செய்வர்களுக்கு தீமை செய்யுங்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை துன்புறுத்துவதற்காக, உங்களை தீமை செய்தவர்களுக்காக நீங்கள் நன்மை செய்து அவர்கள் நல்லா இருக்கும்படி நீங்கள் மன்றாட வேண்டும் என்று ஆண்டவர் நாட்களில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்பு கூறியவர்களே, நாம் தொடர்ந்து படித்து பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்றாரு பாருங்க, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கடவுள் கொடுக்கக்கூடிய மன்னிக்கிற அன்பை பாருங்கள். கடவுள் தன் ஒரே மகனை அழிக்கிற அளவிலே இந்த உலகத்தில் மீது அவர் அன்பு கூர்ந்தா என்பதாக நாம் வாசிக்கிறோம். இது கடவுளுடைய அன்பாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது என்ன சொல்றாரு பாருங்க, பாவிகளை மீட்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாவிகளை மீட்க, பாவிகளை மன்னிக்க, பாவிகளை பரலோகத்துக்கு உரியவர்களாய் மாற்றும்படியாக பரலோக மேன்மையை துறந்து ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்ற செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படித்து பாருங்கள். இயேசுவுடைய இரத்தம் நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுடைய இரத்தம் நம் பாவங்களை முழுவதுமாக மன்னிக்கப்படுகிறது. இயேசுவுடைய இரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இறுதியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். ம் 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 1:7. ம் ம் ஆ ம் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, இயேசுவுடைய இரத்தம் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இயேசுவுடைய இரத்தம் இல்லாமல் நமக்கு விடுதலை இல்லை. அவர் மகனாகிய, அதாவது தன் ஒரே மகனை அழிக்கிற அளவுக்கு அந்த பிதா இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தாரே, அவருடைய இரத்தம் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் மன்னித்தார். கடவுள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். மகனே மகளே, தப்பு செய்து விட்டாயோ, தவறு செய்து விட்டாயோ, மீண்டும் பாவம் செய்யாதே என்று சொல்லி நம் பாவங்களை மன்னிக்கிறவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மீகா எழுதின நற்செய்தியை நீங்கள் வாசித்து பாருங்கள். மீகா 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரு பாருங்கள். உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் ஆழ்கடலில் எறிந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பாவங்களை நான் இனி நினைவு கூற மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டீர்கள். பரிசுத்த சங்கதியாக நீங்கள் மாற்றப்பட்டு விட்டீர்கள். ஆகவே உங்கள் பாவங்களை நான் ஆழ்கடலில் எறிந்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது கடவுள் கொடுக்கக்கூடிய மன்னிப்பாக இருக்கிறது. கடவுள் மன்னித்தார். அது மாத்திரமல்ல, நாம் எரேமியா 31:34 படித்து பாருங்கள். உங்கள் தீய செயல்கள் அனைத்தையும் அவர் மன்னிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செய்த எல்லாவிதமான தீமைகளையும் எல்லாவிதமான அக்கிரமங்களையும் கடவுள் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பு கூறியவர்களே, கடவுள் மன்னித்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எப்படி பிறருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும், கடவுள் நம்மை மன்னித்தது போல் நாம் அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் நாட்களிலே மன்றாடுகிற பொழுது, செபிக்கிற பொழுது நாம் இப்படி சொல்வதுண்டு, எங்களுக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னித்தருள் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே செபிக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தொடக்க நூல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ம் 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 ஹல்லேலூயா. ஏனோக்கு கடவுளோடு கூட நடந்தான், பாவமற்றவனாக ஆண்டவரோடு உறவு வைத்து கொண்டான். ஆண்டவரோடு என்ன செஞ்சுக்கிட்டாராம்? எடுத்துக்கொண்டார். அப்போ நாமும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பைபிளை பார்க்கிற பொழுது தொடக்க நூல் புஸ்தகத்தில் நாம் யாக்கோபுடைய பிள்ளைகளை பார்க்கலாம். யாக்கோபுடைய பிள்ளைகள், அவர்கள் 12 பிள்ளைகள் இருந்தாலும் அதை யோசேப்பை அவன் அதிகமாய் அவன் அன்பு செய்தான். அவனுக்கு உயர்தரமான ஆடைகளை அவன் கொடுத்தான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அவன் உயர்தரமான ஆடை கொடுத்தது நிமித்தமாக தன்னுடைய சகோதரர்கள் 10 பேர் அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அவன் தகப்பனிடத்தில் அதிகமான மதிப்பு வச்சிருக்கிறான். அப்பா என்ன சொன்னாலும் கேட்குறான். அப்பாவுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறான்னு சொல்லி சகோதரர்களுக்கு பொறாமையோடு அவனை பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் இவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வருகிற பொழுது அவனை பிடிச்சி ஒரு பாலும் கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டு விடிய விடிய அதில் கிடந்து கத்துறான், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மனமில்லாதவர்களாக மாறினாங்க. விடிய காலம் எகிப்தில் வந்த வியாபாரிக்கு அவனை பிடிச்சி வெள்ளி காசுக்கு வித்தார்கள் என்பதாக வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இப்படிப்பட்ட தீமைகளை செய்து அவன் போட்டிருந்த சட்டையை எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தில் தேய்ச்சி அவன் சொன்ன வார்த்தை, அவனுடைய சகோதரனை வார வழியில் ஏதோ ஒரு கொடிய மிருகம் அடித்து கொண்டுட்டு, அதனால் அவன் உடம்பை பார்க்க முடியல, அவனுடைய சட்டையை தான் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி அதை தகப்பனை நம்ப வச்சாங்க. தன் சொந்த சகோதரிகள் இப்படி செஞ்சாங்க.
இது நிமித்தமாக எகிப்திலே போய் ஏராளமான பாடுகளையும் வேதனைகளையும் அந்த மனிதனை அனுபவித்து கடைசியாக ஆண்டவர் அவனை அங்கே சாபநாத்து பனைக்கா என்ற புதிய பேரிலே அழைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அந்த எகிப்துக்கு ஆளுநராய் மாற்றினார். அந்த எகிப்துக்கு ஆளுநராய் மாற்றிய பொழுது என்ன நடந்தது? நான் பைபிள் வச்சுருக்கவங்க வாசிக்கலாம் பாருங்கள். அதில் தொடக்க நூல் 43வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். தொடக்க நூல் 43வது அதிகாரம் 30வது இறைவார்த்தையை வாசியுங்க. என்ன நடக்கிறது வாசிக்கலாம். தொடக்க நூல் 43:30. நல்லா கவனிங்க. யோசேப்பு தம் சகோதரரை கண்டதும் பாருங்க, மனம் கசந்து அவங்க வந்திருக்காங்க. 10 பேர் வந்திருக்காங்க தன் சகோதரங்க. இந்த சகோதரன் தான் அவனை விற்றாங்க, தன் தகப்பட்டத்திலிருந்து பிரித்தாங்க. சரியா? செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்க காரணமாக இருந்தது இந்த சகோதரர்கள் தான். இவர்களை கண்ட பொழுது என்ன நடக்குது பாருங்க, அவன் அழுகிறதுக்கு ஒரு இடத்தை தேடுறான். அவனால் அடக்கி கொள்ள முடியலை. இவங்க செஞ்ச குற்றங்களை, இவங்க செஞ்ச தீமைகளை அடக்கி கொள்ள முடியலை. அவன் அழுவதற்கு ஒரு இடத்தை தேடி அவன் சுகர்வரமாய் திரும்பி நின்று அவன் அழுகிறான். அழுது முடித்து என்ன சொல்லுகிறான் வாசியுங்கள். பாருங்க, முகத்தை கழிட்டு வெளியில் வர்றான். பாருங்க, அவங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சவங்களுக்கு அவனை வாழவே கூடாது, அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனை கொல்லணும்னு நினைச்சவங்க, கொலை திட்டம் செஞ்சவங்க, அவர்களுக்கு என்ன செய்கிறான்? இவனை ஆளுநராய் ஆண்டவர் உயர்த்த பொழுது நாடு முழுவதும் பஞ்சம் வந்து பஞ்சத்துக்காக இவங்க வர்றாங்க, சாப்பாடு வாங்குறதுக்காக வர்றாங்க. அந்த சகோதரர்களை இவங்களை அழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்குள்ள எல்லா காரியங்களையும் அவன் செய்து, அது மாத்திரமல்ல கடைசி அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் சகோதரரே என் அருகில் வாருங்க, என் சகோதரரே என் அருகில் வாருங்கள்னு சொல்லி அவர்களை மன்னித்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தன் கூட பிறந்தவன் அநியாயம் செய்த பொழுதும் கூட, தன் கூட பிறந்தவன் நயவஞ்சகமாக ஏமாத்திய பொழுது கூட, தன் கூட பிறந்தவன் அவனை கொல்லணும்னு நினைச்ச பொழுது கூட அவனை மன்னிக்கிற ஒரு சாபத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவன் மன்னித்தது நிமித்தமாக என்ன நடந்தது தெரியுமா? 12 கோத்திரமாக இருந்தது 14 கோத்திரமாக மாறியது. இவனுடைய பிள்ளைகள் யாரு? இந்த யோசேப்புடைய பிள்ளைகள் எபாசை மனசேன்னு சொல்லி 2 பிள்ளைகளை ஆண்டவர் இந்த கோத்திரத்தில் சேர்த்து 14 கோத்திரங்களாக அவர் மாற்றினார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இவன் மன்னித்தது நிமித்தமாக ஆண்டவர் அவனை மிகப்பெரிய செல்வந்தனாக உயர்த்தினார், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா. அந்த 10-11 பேர்களும் அவங்க இடத்துக்கு வருகிற பொழுது, எகிப்துக்கு வருகிற பொழுது, யோசேப்பு காலத்திலே அவர்கள் மிக செழிப்புமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். எந்தவிதமான கவலையற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த அளவில் தன் சகோதரனை நேசித்து சகோதரர்கள் 11 பேருக்கும் தேவையான எல்லாவற்றையும் யோசேப்பு செய்தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாமும் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு எதிராகவும் அநேக தப்புக்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம், நயவஞ்சகமாக ஏமாத்திருக்கலாம், நமக்கு வரக்கூடிய வருமானத்தை தட்டி பறித்திருக்கலாம், அல்லது நமக்கு சேரக்கூடிய செல்வத்தை ஒருவேளை அவர்கள் நாட்களில் தடுத்து பறிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் யோசேப்பை போல மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்ன அவர் சொல்றார்? நீங்கள் மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். நான் மன்னிச்சோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? மன்னிப்பார். நான் மன்னிக்கலைன்னா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்ய முடியாது? மன்னிக்கவே முடியாது. நம்ம சகோதரர் செய்த அநீதியை மன்னித்து விடுன்னு தான் சொல்கிறார். நாம் பைபிளில் வாசிக்கிற பொழுது சீராக்கு 28ஆம் அதிகாரத்தை வாசிங்க பார்ப்போம். சீராக்கு 28ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தையை வாசியுங்கள். அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கலாம். சீராக்கு 28:1-2 இறைவார்த்தையை வாசிக்கலாம். பழி வாங்குவோர் ஆண்டவரிடத்திலிருந்து பழிக்கு பழியை பெறுகிறார், ஆண்டவர் அவருடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருக்கிறார். அடுத்த வசனம், உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது
உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நறுமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு அடுத்திருப்பு செய்த அநீதியை நீ மன்னித்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு அடுத்திருப்பு செய்த தீமையை நீ மன்னித்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி மன்னிக்கிற பொழுது என்ன நடக்குமா? நாம் மன்னித்து விட்டு மன்றாடுகிற பொழுது, நாம் மன்னித்து விட்டு ஜெபிக்கிற பொழுது, நாம் மன்னித்து விட்டு ஆண்டவரிடத்தில் வேண்டுகிற பொழுது நம் மன்றாட்டுக்கு நிச்சயம் செவி உண்டு. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஒரு முடிவுண்டு. அன்புக்குரியவர்களே, நாம் பைபிளை படித்து பார்க்குற பொழுது ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தையும் 38ஆம் அதிகாரத்தையும் படித்து பாருங்க. அங்கே சகரித் என்று அழைக்கப்படுகிற ஒரு ராஜா இருக்கிறான். அதற்கு எதிர்த்தாக்கில் இருக்கக்கூடிய எசேக்கியா மன்னன் ஒருவன் இருக்கிறான். இந்த எசேக்கியா மன்னனும் இந்த சகரித் என்று அழைக்கப்படுகிறவனும் நண்பர்களாக இருக்கிறார்கள். நண்பர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்கிறான் பாருங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். என்ன பேசுகிறாங்க? நான் எவ்வளோ படை வச்சிருக்கிறேன், எனக்கு யானை படை இருக்குது, ஒட்டகப்படை இருக்குதுன்னு சொல்லி இந்த சகரித் என்று அழைக்கப்படுகிற ராஜா சொல்கிறான். ஆனால் எசேக்கியா மன்னன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஆண்டவர் தான் என்னுடைய அரண், ஆண்டவர் தான் என்னுடைய பாதுகாப்பு, அவரை தான் நான் தஞ்சமடைந்திருக்கிறேன், அவர் தான் என்ன அரணும் கோட்டையமாக இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். இதை கண்டவன் என்ன பண்ணான் பாருங்க, இந்த நண்பன் எதிரியாக மாறுகிறான். அவன் எப்படியாவது அவன் நாட்டை கைப்பற்றிடணும், அவன் இருக்க செல்வங்களை கொள்ளையடிச்சிடணும் சொல்லி நண்பன் எதிரியாக மாறி ஒரு தூதனை அனுப்பி சொல்லுகிறான். காலை விடிய காலத்துக்குள்ள எக்காலம் ஊதுகிற பொழுது உன் கோட்டை சுத்திலுமாக 1,85,000 பேர்களை நிறுத்திட்டேன். எக்காலம் ஊதப்படும். ஊதப்பட்ட உடனே உள்ளே வருவார்களுடைய ஆட்கள் உன் ஆட்களை எல்லாவற்றையும் கொலை செய்து கொண்டு உன்னை நான் கைது செய்யப்பட போகிறேன், உன் சொத்துக்களெல்லாம் கொள்ளையடிக்க போகிறேன். நீ ஆண்டவன் ஆண்டவன் சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, அந்த கடவுள் உனக்கு முடியுமானா உன்னை காப்பாற்றி விட முடியும்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிட்டான். இவன் என்ன செய்கிறான் பாருங்க, நண்பன் எதிரியாக மாறி போனான். 1,85,000 எதிரிகள் அரண்மனையை சுற்றிலுமா நிற்கிறாங்க. விடிய காலம் எக்காலம் ஊதுற உடனே எசேக்கியாவோட நிலைமை அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த மனிதன் அந்த மடலை வாங்கி கொண்டு அவன் ஆண்டவருடைய இல்லத்துக்கு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தின் அடிப்படையில் அவன் போய் என்ன செய்கிறான் பாருங்க, ஆண்டவரே என்னை பாரும், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும் என்று சொன்னான். அல்லேலூயா. நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை பாரும். சொல்லுங்க பாப்பா, ஆண்டவரே என்னை பாரும், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும். இதுதான் அவன் சொன்னது. இவன் சொன்னது இதுதான். இந்த 2 வார்த்தை தான் அந்த மனுஷன் சொன்னான். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரே ஒரு சம்மனஸை அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு சம்மனஸ் வந்து என்ன பண்ணாரான் தெரியுமா? அந்த 1,85,000 பேருடைய மூச்சு காற்றை பிடுங்கிட்டு போயிட்டார் அப்படி சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவன் எதிர்த்தவன் போராட வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை, எதிர்த்து ஆட்களை திரட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை, எதிர்த்து படைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை, நண்பன் எதிரியாக மாறிவிட்டான் என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. அவன் ஒன்றே ஒன்று மட்டும் செய்தான், நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன், ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிறேன், மன்னிக்கிற அன்பால் ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார், ஆகவே நான் அவரிடத்திலே போய் ஆலோசனை கேட்பேன் என்று அவரிடத்திலே போய் ஆலோசனை கேட்கும்படி அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கூட நமக்கு எதிராய் இருக்கிறவர்கள், நமக்கு எதிராய் குற்றம் செய்தவர்களை நாம் முழு மனதோடு மன்னிக்க நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாய் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க பேசிய ஒரு சொல், அவங்க செஞ்ச காரியங்கள் ஒருவேளை நீங்கள் செய்யாத குற்றங்களாக இருக்கலாம், ஒருவேளை வழக்கு போட்டிருக்கலாம், அல்லது ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சு உங்களை ஏதாவது ஒரு காரியத்தில் மாட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கலாம். அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு வெறுப்பு, அவங்க பேரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு வெறுப்பு. ஐயோ, இவன் மூஞ்சில போய் முழிச்சிட்டேனே, இவன் மூஞ்சில போய் முழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கும்பொழுது எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பும் கசப்பும் ஒருவேளை உள்ளே வரலாம். அன்புக்குரியவர்களே, இயேசு மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரை சிலுவையில் அறைக்கிறார்கள். இயேசு சுவாமி ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார் தெரியுமா? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது அறியாமல் செய்யப்பட்டது அல்ல, நல்லா திட்டம் எடுக்கிறாங்க. அதுக்கு ஆட்களை செக் பண்ணுறாங்க, பணம் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை திட்டமிட்டு தான் எல்லா காரியங்களும் செய்கிறாங்க, திட்டமிட்டு தான் அவரை பிடிக்கிறாங்க, திட்டமிட்டு தான் அவரை அடிக்கிறாங்க, திட்டமிட்டு தான் எல்லா காரியங்களும் செய்தாலும் கூட இயேசு சாமி சொன்னார், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள்.
இவர்கள் அறியாமல் செய்கிறாள், ஆகவே தந்தையே அவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த மன்னிக்கிற அன்பை அவருக்கு வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே அவர்கள் பெயரை சொல்லி நாம் மண்டாட போகிறோம். இந்த நாளில் ஆண்டவரை என்னால் மன்னிக்க முடியல, என்னால் மறக்க முடியல, அவங்க செஞ்ச காரியங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அது என்னாலே முடியாது, உம்முடைய அருளால் என்னை நிரப்பும், உம்முடைய கிருபையால் என்னை நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் என்னை நிரப்பும்னு சொல்லி நாம் நாட்களில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். என் உயிர் நண்பர்கள் எல்லோரும் என்னை வெறுத்தன. நல்லா யோசித்து பாருங்க. உயிருக்கு உயிராய் பழகின நண்பன், நகமும் சதையும் போல இருந்தவர்கள், ஒரு அவ்வளவாய் அன்பாய் நேசித்தவர்கள், நன்மை தீமையிலே பங்கெடுத்தக்கூடிய உயிர் நண்பர்களே யோபுவை வெறுத்தார்கள். அந்த அளவில் அவனுடைய வாழ்வு கீழ்த்தரமாக மாறியது. காரணம் என்ன? வசதி இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஆகவே உயிர் நண்பர்களே யோபுவை வெறுக்கார்கள். உயிர் நண்பர்களே அவனை நாட்களில் புறக்கணிக்கிறார்கள். எவ்வளோ பெரிய வேதனை இருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்க. அவனால் மன்னிக்க முடியலை. பைபிளை படித்து பாருங்கள். அதில் யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோபு 1:10 வாசிங்க பார்ப்போம். யோபு 1:10. ம் 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 நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் அவனை காக்கிறத குறித்து சாத்தான்னு சொல்கிறான். இவ்வளோத்தையும் நீ காத்து வச்சிருக்கிறீர், இவ்வளோ நீ பாதுகாத்து வச்சிருக்கிறீர், எல்லாத்தையும் நீ விளக்கம் அப்படின்னு சொல்கிறான். நாம் அடுத்து தொடர்ந்து பார்க்குற பொழுது 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்குற பொழுது சொல்வார், அவருடைய மனைவி சொல்கிறாங்க, இன்னும் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, இன்னும் ஆண்டவன் சொல்லிக்கிட்டு இருக்கியா, கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு நீ சாகு என்று தன் மனைவி சொல்லுவா. அந்த வார்த்தை எவ்வளவு காயப்படுத்திருக்கும் பாருங்கள், எவ்வளவு வேதனைப்படுத்திருக்கும். அப்போ அந்த யோபு பக்தன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அதான் முக்கியமான வார்த்தை. நீ பைத்தியக்காரை பெண் போல் பேசுகிறான்னு சொல்லுவான். பைத்தியக்காரின்னு அவ்வளோ சொல்ல மாட்டான், நீ பைத்தியக்கார பெண் போல் பேசுகிறா அப்படி சொல்லி. அது வரைக்கும் அவனுடைய வாயில் என்ன செய்யலை, யாரையும் பழிக்கணுங்கிற அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வரலை. அல்லேலூயா. யோபு அவ்வளோ பெரிய உத்தமனாய் அவன் நடந்து கொண்டான். சகோதரர்கள் கேலி செய்கிறாங்க, தன் மனைவி சொல்கிறா நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுதா. ஆனால் எல்லாவற்றினுடைய இருதயத்துக்குள்ளே காயம் வந்தாலும் கூட என்ன நடந்தது? யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய சகோதரர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான், தன் நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். எந்த நண்பர்கள் அவனை தூசித்தார்களோ, எந்த நண்பர்கள் அவனை அவமானப்படுத்தினார்களோ, எந்த நண்பர்கள் அவனை காயப்படுத்தினார்களோ, அந்த நண்பர்களுக்காக அவன் மன்றாடுகிறான். ஆண்டவருடைய சிறையிருப்பை மாற்றி போட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நறுமையான சகோதரனே சகோதரியே, நம்மை துன்புறுத்துவர்களுக்காக, நம்மை வாழ்க்கையிலே வெறுப்பை கொண்டாந்தவர்களுக்காக நாம் செபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்மை நாம மன்னிக்க முடியாது. நான் பிறகு கொடுக்கக்கூடிய மன்னிப்பை பார்த்தாச்சு, நாம மன்னிக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவது உண்டு, சார் நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் அப்படி பேசிட்டேன், அவங்கள திட்டிருக்கக்கூடாது, நான் திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே மன்னிக்க முடியாமல் சில நேரங்களில் நம்ம இருக்கிறோம். பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். எபிரியர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுடைய பாவங்களை நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், நிறைவு கூற மாட்டேன், அவங்கள இறக்கத்தோடு மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாம மன்னிக்கிறதுக்கு முடியாமல் சில நேரங்களில் தவிர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நல்லவன் இல்லை. ஒரு சகோதரின் இடத்துல 2 நாளைக்கு முன்பதாய் ஒரு கவுன்சிலிங் வரும்போது சொன்னான், பிரதர் நான் நல்லவன் இல்லை. அவன் சொன்ன வார்த்தை தான், நான் நல்லவன் இல்லை, என் மனைவிக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு வந்து நிற்கிறேன், என்னால் அவன் முகத்தை என்னால் பார்க்க முடியலை, நான் நல்லவன் இல்லை. அவன் சொன்ன வார்த்தை தான், நல்லவன் இல்லை. தம்பி இடத்துல சொன்ன, தம்பி நீ நல்லவன் இல்லை என்று அந்த நிலைக்குள் நீ வந்து நான் நல்ல ஒரு கவுன்சிலிங் எடுத்து நல்ல பாவசிங்க செய்வதற்காக உன்னை தயாரிக்க நீ வந்திருக்கைய ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறார் என்று சொன்னேன். அல்லேலூயா. அவனோடு ஒரு 1.5 மணி நேரம் பேசி அவனை ஏற்றுக்கொள்ள முடியலை. நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, என் மனைவிக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேன். அவன் அழுகிறான், அவன் அழுகி அவனால் நிப்பாட்ட முடியல, அவன் அழுது கொண்டே இருக்கிறான், சொல்லிக்கொண்டே சொன்னதை திருப்பி சொல்கிறான். நான் அவன் இடத்துல எல்லா காரியங்களையும் சொல்லி முடித்து விட்டு அறுபத்தொந்த இடத்துல கொண்டு போய் ஒப்படைத்து நல்ல பாவம் செய்தனை செய் தம்பி என்று சொன்னேன். நல்ல பாவம் செய்தனை செஞ்சு வெளியில் வரும்போது சொன்னான், நான் முதல்ல மன்னிக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னை நான் மன்னிக்கிறேன், என்ன மன்னிக்க முடியலைங்கிற அந்த எண்ணத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன். ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்து விட்டா, இனி அந்த பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன், இனி அப்படிப்பட்ட தீய வழியில் நடக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கடந்து போனான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நெருமையான சகோதரனே சகோதரியே, நான் பைபிளை படித்து பார்க்கிற பொழுது யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 to 10 வரை உள்ள இறை வார்த்தையை படித்து பாருங்கள். யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். நினிவே மாநகருக்கு சென்று அங்கு உள்ள மக்களுக்கு அழிவை குறித்து அறிவி என்று சொன்னார். இந்த யோனா தீர்க்கதரிசியோ தர்சிசுக்கு கப்பல் ஏறி போனான் என்பதாக வாசிக்கிறோம். நினிவேக்கு அவன் போகவில்லை, அவன் தர்சிசுக்கு போகிறான். அந்த கப்பலில் ஏறி ஆண்டவரிடத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கூலி கொடுத்து அதில் பணம் கொடுத்து அந்த கப்பலில் ஏறி கொண்டான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். கப்பல் நாட்களில் கிளம்பி போகிறது, மிகப்பெரிய புயல் உருவாகிறது. எல்லாரும் அவங்களுடைய தெய்வங்களை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அங்கே பல்வேறுமான காரியங்கள் நடக்கிறது. அங்கே யாரெல்லாம் அந்த பிரச்சனைக்கு உரியவர் என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்காக சீட்டு போடுகிறார்கள். அது யோனாவின் பேரில் விழுந்தது. அல்லேலூயா. அப்பொழுது என்ன சொன்னான் தெரியுமா யோனா? என்ன தூக்கி கடலில் போடுங்க ஐயா, என்ன தூக்கி என்ன செய்யுங்க, கடலில் போடுங்க. அவன் கடலில் தூக்கி போட்டாச்சு. கடலில் தூக்கி போட்டு அவன் நாட்களில் அங்கே இருக்கிறான். ஒரு பெரிய மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தா, அது அவனை விழுங்கியது. 3 நாட்கள் பயணப்பட்டு எந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் நினைச்சானோ அந்த ஊருக்கே ஆண்டவர் போகும்படி செய்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மீன் அவனை கக்குகிறது. அவன் கண்களில் இருக்கக்கூடிய சிதெல்லாம் வலிச்சிட்டு பார்க்குறான். நினிவே மாநகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவன் என்ன செய்கிறான்? எழுந்திரிச்சு போய் அந்த ஊருக்குள்ளே போய் செய்தியை அறிவிக்கிறான். இவன் செய்தியை கேட்டு இங்கே அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்புகிறாங்க. மக்கள் எல்லாம் செபிக்கிறவங்களாக மாறுறாங்க, நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறாங்க, பாவ வழியை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாச்சு. ஆனால் என்ன நடக்கிறது, அந்த ஊர் எப்படி அழியுது, அதை நான் வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்லி யோனா ஊருக்கு வெளியில் ஒரு ஓரமாய் அமர்ந்து கொண்டு ஊர் அழிவதை பார்ப்பதற்காய் அவன் காத்திருக்கிறான். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், மக்கள் மனம் திரும்பிட்டாங்கப்பா, பாவ வழியை விட்டுட்டாங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தாலும் அவனால் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனால் மன்னிக்க முடியவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு சில சம்பவங்களை சொல்லி அவனை திருத்தினார் என்பதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நேர்மையான சகோதரனே சகோதரியே, நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும், எப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் இயேசு தம்மை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவியை கொலை செய்து விட்டான். அவன் ஜெயிலிலே அவன் இருக்கிற பொழுது ஜெயிலை சந்தித்து அவர்களுக்கு பேசுகிற ஒரு அதிகாரத்தை அரசாங்கம் எனக்கு கொடுத்திருக்கிறது. அவன் தன்னுடைய மனைவியை கொலை செய்து 5 ஆண்டுகளாய் அவன் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறான். அவனோடு யாரும் பேசுவதில்லை, பழகுவதில்லை. ஏதோ ஒரு பித்து பிடித்தவன் போல் அவன் இருப்பான். அவனிடத்திலே போய் அவன் தோளிலே கை போட்டு, சகோதரா நல்லா இருக்கிறா என்று சொல்லி கேட்டவுடன் அவன் அழ ஆரம்பித்தான். அவன் சொன்ன செய்தி இதுதான், நான் எனக்கு என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அதனால் எனக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ரெடி பண்ணினேன். நல்ல வேலை கிடச்சிது, கை நிறைய எனக்கு சம்பளம், மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடச்சிது. அதனால் என் வீட்டுக்கு நான் அனுப்ப ஆரம்பித்தேன். எங்கள் அக்கா ஒவ்வொரு தடவையும் எனக்கு அவள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லுவாள், அவள் வீட்டுக்காரி சரியில்லை,
உன் வீட்டுக்காரி சரியில்லை, இப்படி என்னுடைய அக்கா சொல்லிக்கிட்டே இருந்தா. நானும் என்னுடைய வீட்டுக்காரியிட முதல் அன்பாய் பேசினவன். திருப்பி நீ எங்கே போன, ஏன் ஃபோன் எடுக்கலை வைக்கலன்னு சொல்லி பல கேள்விகள் இடத்துல கேட்டு என் ஃபோன் வந்தாலும் என் வீட்டுக்காரி எடுக்க முடியாத அளவில் ஒரு நிலையை நான் உருவாக்கிட்டேன். என் மனைவிக்கு எனக்கு அப்படி ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அவள் பிள்ளைங்கள் பேசுவாங்க, அவள் 2 வார்த்தை தான் பேசுவாள். இப்படி போய்கிட்டே இருந்துச்சு. இது கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப முத்தி போச்சு. எங்கள் அக்கா இல்லாத பொருளை இன்னும் சொல்ல ஆரம்பித்தா எனக்கு தெரியாது. நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் ஊருக்கு வந்து நான் வருகிறேன். என்னுடைய மனைவி வீட்டில் இல்லை. நான் வந்து பார்க்குறேன், அவள் வீட்டில் இல்லை. அக்கா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்தேன். என் வீட்டுக்காரி வந்தா, அவளை நான் ஒன்றுமே பேசலை, இருந்த கட்டை எடுத்து அடித்து அவளை அந்த இடத்துல கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் பிடிச்சி ஜெயிலில் கொண்டு போட்டாச்சு. இப்போ அந்த 2 பிள்ளைகள் எந்த பிள்ளைகளுக்காக வேலைக்கு போய் படிக்க வைக்கணும்னு சொல்லி நினச்சானோ அந்த 2 பிள்ளைகள் தெருவில் அனாதையாய் அலைகிறது. மனைவி அந்த அடியை வாங்கிக்கிட்டு அவள் சொன்ன வார்த்தை, ஏ பாவி, நம்ம பிள்ளைய அநியாயமாக பலியாடாக்கிட்டேயே, நம்ம பிள்ளைய அனாதையாக்கிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துலேயே உயிர் விட்டா. நான் 5 ஆண்டுகளாய் சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் சொன்ன வார்த்தை, கண்ணீரோடு அவன் சொன்ன வார்த்தை என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னான், அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாவம் செஞ்சுருந்தாலும் கூட, அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செஞ்சுருந்தாலும் கூட அவளை நான் ஏன் கொன்றிருக்கணும்? அவளை நான் மன்னிச்சிருக்கலாம், அல்லது வேண்டாம்னு சொல்லி அவளை நான் விவாகரத்தை செஞ்சுருக்கலாமே. நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. என் மனைவியும் இல்லை, நானும் இல்லை, என் பிள்ளைகள் என்னை அனாதையாக இருக்கிறாங்க. 1க்கு 2 சொல்லி கொடுத்தாங்களே என்னுடைய சகோதரி. 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் வந்து அவன் பார்க்க வரவே இல்லை என்று வேதனையோடு அந்த சகோதரன் சொன்னான். நறுமையான சகோதர சகோதரிகளை, பிறர் ஒருவர் சொல்வதை குறித்து, பிறர் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை குறித்து, அது ஒரு உறவினர்களாக, நண்பர்களாக, பெற்றோர்களாக, உடன்பிறந்தவர்களாக இருக்கலாம், அதை வைத்து சில தீர்ப்புகளை செய்து பேசக்கூடாது என்று சொல்லி சில முடிவு எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாளிலே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்குத்தான் இந்த வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு மாறுபட்ட வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். மன்னிக்கிற ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் நீங்கள் மன்னித்தால் ஆண்டவர் உங்களை இலவசமாய் மன்னிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் மன்னிச்சு பாருங்க, நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க, ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து நிரப்பும். அதான் இந்த தியானத்துடைய வெற்றி, அதுதான் இந்த தியானத்துடைய கிருபை. அன்புக்குரியவர்களே, ஒரு சகோதரி எனக்கு தெரிந்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஜெபிக்கிறவர்கள். தன் மகள் இன்னொருத்தரை விரும்பி திருமணம் செய்து கொண்டால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மகளை ஓரமாய் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு. ஆனால் அந்த அம்மா பிள்ளையோடு பேசுவதில்லை. ஜெபிக்க வருவாங்க, எங்களோட சேர்ந்து ஜெபமால சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் மகளையும் மருமகனையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லை. இந்த செய்தி தெரிந்து ஒரு நாள் மன்னிக்கிற அன்பை குறித்து அவர்களோடு பேசுகிற பொழுது அந்த சகோதரி கரங்களை பிடித்து எழுதி சொன்னார்கள், 3 வருஷம் ஆச்சு என் மகளோடு நான் பேசி, 3 வருஷம் ஆச்சு என் மகளோடு நான் பேசி, நான் பேசாமல் இருக்கிறேன். நான் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். அவளிடத்தில் நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லலை, உன் மகளை ஏற்றுக்கொன்னு சொல்லலை, நீ செய்கிறதான் சரின்னு சொல்லலை, நீ செய்கிறது தப்புன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. இயேசுவுடைய வார்த்தையை கொடுத்தோம். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை அவர்கள் மத்தியிலே கடந்து போனது. அந்த சகோதரி ஒரு முடிவெடுத்தார்கள், நல்ல பாவரிக்கை செய்தார்கள். நேரடியாக தன் மகள் வீட்டிலே போய் தன் மருமகளையும் மகளையும் அழைத்து கொண்டு வந்து எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் உருவானது. அந்த தாயும் மகளும் சந்தித்து பேசுகிற காரியம் கண்கொள்ளா காட்சியை போல இருந்தது. இன்றைக்கு அந்த பேரப்பிள்ளைகளை தூக்கி கொண்டு தெருக்களிலே நடந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடுவோமா? கொஞ்சம் எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி நாம் அமரலாம். மீண்டும் ஒரு முறை எழுந்து நிற்போம். எழுந்து நின்று என்னோடு சேர்ந்து இணைந்து கைகளை தட்டி ஒரு பல்லவியை பாடி நாம் அமர்ந்து கொள்ளலாம். உற்சாகமாக எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுவோமா? இணைந்து பாடுவோம். காலையில் மலர்ந்து மாலையில் குதிர
காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலராய் வாழ்கிறாய். கைதட்டி. காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து பாடலாமே. மண்ணில் பிறந்த மானிடனே, நீ மண்ணுக்கே திரும்புவா. மண்ணில் பிறந்த மானிடனே, நீ மண்ணுக்கே திரும்புவா. மரணம் உன்னை பிடிக்கும் போது எங்கே ஓடுவா. மரணம் உன்னை பிடிக்கும் போது எங்கே ஓடுவா. மரணத்தின் பின்னே நடப்பது என்ன நீ அறிவாயோ. ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலராய் வாழ்கிறாய். பாடுவோம். காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, கைகளை தட்டி வாய் திறந்து எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஜீசஸ் ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து அப்படி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலராய் வாழ்க. கண்களை மூடி வாய்களை திறந்து, காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் உதிரும் மலராய் வாழ்கிறாய். அப்படி நாம் அமர்ந்து கொள்வோம். அப்படி நாம் அமர்ந்து கொள்வோம். நறுமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மன்னிக்கிற அன்பு, தெய்வம் கொடுக்கிற மன்னிக்கிற அன்பு. அன்பு கூறியவர்களே, திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை படித்து பாருங்கள். திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரம் 54வது இறைவார்த்தையை படித்து பார்க்கிற பொழுது அங்கே ஸ்தாவானை குறித்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 7 திருத்தூதர்களை அப்போஸ்தலர்கள் நியமிக்கிறார்கள். அவர்கள் உணவு பரிமாறுவதற்காக, பந்தி பரிமாறுவதற்காக நியமிக்கிறார்கள். கடவுள் பக்தி உள்ளவர்கள், ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் இந்த ஸ்தாவான் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதன், பழைய மொழிபெயர்ப்பு அவருக்கு முடியப்பர் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த மனிதனும் அந்த பந்தி மேய்க்கக்கூடிய பணியிலே அவர் இருக்கிறார். என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்தது நிமித்தமாக அவனை கல்லால் எறிந்து கொள்கிறார்கள். கல்லை அவன் உடல் மேலே எறிகிறார்கள். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் செபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் செபிக்க ஆரம்பித்து அவன் என்ன சொல்லி செபிக்கிறான்? ஆண்டவரே அவர்களை மன்னிங்க என்று சொல்லி செபிக்கிறான். கல் மேலே விழுந்து கொண்டு இருக்கிறது. கல் அவன் மேலே போடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவன் உயிர் போகிற நிலை இருக்கிறது. அவன் முகத்தை பார்த்தா வானதூதருடைய முகம் போல இருந்தது. அல்லேலூயா. அவன் மன்னித்து செபித்தான். தன்னை கொண்டு இருந்தவர்கள், தன்மேல் கல்லெறிந்தவர்கள், தன்னை அழிப்பதற்காக எல்லா காரியங்களையும் செய்தவர்களை ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவன் நாட்களில் செபித்ததனால் அவன் முகம் மாற்றப்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவனுடைய முகம் மாறியது. அவன் முகம் மாற்றப்பட்டது.
நாமும் நமக்கு அநீதி செய்திகளை மன்னித்து செவிக்கிற பொழுது நம்ம முகத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம முகத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த தியானத்துக்கு போயிட்டு வந்தவர்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் இருக்குதுமா. பேசாமல் இருந்தவர்களிடத்தில் போய் பேச வேண்டும். அதுதான் தியானத்துடைய நன்மை. தியானம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி அதுதான். நீங்கள் பகையோடு வாழணுங்கிறதில்ல, மன்னித்து வாழவே ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. நான் மன்னித்தது போல நீங்கள் மன்னிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் ஸ்தாவான் தன்னை கல்லெறிந்தவர்களை மன்னிக்கிறான். அந்த மன்னிக்கிற அன்பால் அந்த மனுஷன் நிரப்பப்பட்டிருக்கிறான். ஆகவே தான் கல் எறிந்து கொண்டு இருந்தவர்களை மன்னியும் என்று சொன்னான். இதே போல் ஒரு சம்பவம் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்தது. உங்களுக்கு தெரியுமா? சிவகாசி பக்கத்தில் சாட்சியபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. லேக்கலாண்ட் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஊழியக்கார மிஷினரி அவர் அந்த சிவகாசி பகுதியில் வந்து ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கிறார். இயேசுடைய வார்த்தையை அறிவித்து அங்கே இருக்கிற மண் சட்டி எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சோறு வாங்கி சாப்பிடுவாராம். அப்படியே சரித்திரம் சொல்லுகிறது. அதை பிடிங்கி உடைத்து போடுவார்கள். பிறகு பார்த்தார், என்ன செய்யலாம்? தலையில் ஒரு தொப்பி வச்சுருந்தார். அந்த தொப்பியை எடுத்து கொண்டு போய் வீடுகளில் கஞ்சி வாங்கி பழையதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதை கழுவி காய வச்சு தலையில் வச்சு கொண்டு வா. இப்படி ஒரு ஊழியம் செஞ்சது நிமித்தமாக, இயேசுவை அறிவித்தது நிமித்தமாக என்ன செய்தார்கள் தெரியுமா? மதவாதிகள் அவரை கல்லால் எறிஞ்சு கொன்னார்கள். அந்த சாட்சியாபுரங்கிற ஊர் இன்னைக்கு சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அவன் முழங்கால் படி போட்டு அந்த மிஷனரி என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த சிவகாசி பகுதியை ஆசீர்வதியுமே என்று சொல்லி அவர் ஜெபித்தார். இன்றைக்கு அந்த சிவகாசி குட்டி ஜப்பான் அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நான் வாழுகிற பகுதியில் பக்கத்தில் அந்த சிவகாசி பக்கத்தில் சாட்சியாபுரங்கிற ஊரில் அவருடைய கல்லறை இன்னைக்கு இருக்கிறது. வேத சாட்சியாய் மரித்தவருடைய கல்லறை இன்றைக்கு இங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் போனால் அதை காண முடியும். என் அன்பு கூறியவர்களே, நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்நாட்களிலே இன்றைக்கு ஒரு தீர்மானம் நாம் எடுக்கணும். யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கீங்களோ அவங்களை இன்றைக்கி மன்னிப்பு ஆண்டவரை. அப்படிப்பட்ட ஒரு மனலை நமக்குள்ளே உருவாகணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். யோபு 2:21 வாசிக்கலாம். ஒரு வாசிங்க. யோபு 2:21. யோபு 2:21. அதில் 1:21 வாசிங்க. 1:21. சரி வாசிங்க. பிறந்த மணியை நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் போவேன். அடுத்த வசனம் முக்கியமான வசனம் அதுதான். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுக போதும். அல்லேலூயா. எல்லாம் அவனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. தன்னுடைய 10 பிள்ளைகள் அவனுக்கு இருந்து எல்லாம் போயிருச்சு. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருக்கு நன்றி சொன்னான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வார்த்தையை 1995ஆம் வருஷம் ஒரிசா மாநிலத்தில் ஒரு ஊழியம் செய்ய ஒரு மிஷினரி குடும்பம் வந்துச்சு. அவருடைய 2 பிள்ளைங்க, அவருடைய மனைவி. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மருத்துவ ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. நம்ம இந்தியாவில் நடந்த சம்பவம். அங்கே மதவாதிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த குடும்பத்தை உயிரோடு ஒரு ஜீப்பில் வச்சு கொளுத்துனாங்க. அது பத்திரிகையில் வந்துச்சு, ஊடகத்தில் வந்துச்சு, எல்லாம் நம்ம பார்த்தோம், தெரிஞ்ச ஒரு செய்தி. அப்போ தன்னுடைய 2 பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விண்டோவை திறந்து ஒரு பையனை தூக்கி வெளியில் போடுறாரு. மதவாதிகள் அடித்து திருப்பி உள்ள ஊதி கொண்டு போடுறாங்க. அந்த 2 பிள்ளைகளையும் தன் மார்போடு அணைத்து கொண்டவராய் கறிக்கட்டையாய் இந்த மனிதன் மாறி போனார். அது பேப்பரில் வந்துச்சு, எல்லாரும் பார்த்து இருதயத்தை உலுக்கிய ஒரு சம்பவம். இப்போ பத்திரிகையாளர்கள் அவருடைய மனைவியை இடத்துல போய் கேட்குறாங்க, உன் வீட்டுக்காரனை இப்படி உயிரோடு கொளுத்திட்டாங்களே, ஒரு 2 பிள்ளைகளையும் உயிரோடு கொளுத்திட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க என்று சொன்னவுடன் இதை யோபு சொன்ன வார்த்தையை அந்த பெண் சொன்னார். அந்த நாளில் வந்து பத்திரிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே எழுதப்பட்டிருக்கு. என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருக்கு நன்றி என்று சொன்னார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதே வார்த்தையே அவள் சொன்னாள். அல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. தம்பி அதில் கொஞ்சம் விளையாடாமல் இருங்க. தம்பி அதில் எதை நோண்டாமல் இருங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த பெண் செய்தார். இன்றைக்கும் அவள் பேசப்படுகிறவர்களாக அவள் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, தந்தையே இவர்களை மன்னியும். அடுத்த வசனம், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியல. அவரை பிடிச்சி அடிக்கிறாங்க, சிலுவையில் இயேசுவை பிடிச்சி அடிக்கிறாங்க. கடைசியாக அவர் மரிப்பதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமான வார்த்தை இது. இவங்க செய்தது இன்னதுன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க என்ன பண்ணுறாங்களோ உங்களுக்கு தெரியல, என்ன கொல்லணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆகவே இவங்களை தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே, இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி இயேசு ஜெபித்தார். அல்லேலூயா. தன் கடைசி வரைக்கும் இயேசு எல்லாரையும் மன்னித்தார், எல்லாரையும் மன்னித்தார். தன்னை காட்டி கொடுத்தவனை, தன்னை மறுதளித்தவனை, தன்னை முட்டமிட்டவனை, தன்னை நாட்களை அடித்து சித்திரவதை செய்தவனை, காரி துப்பினவனை, எல்லாரையும் இயேசு மன்னித்தார். அல்லேலூயா. நாமும் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மன்னிப்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை மன்னிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை விட்டு கொடுத்து விடும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை நேசிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு வார்த்தைகளை நாம் கேட்டாச்சு. நாம் இப்போ எப்படி இருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அப்படி உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள், உங்களை இந்த வேலையில் சீர்தூக்கி பாருங்கள். நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு ஸ்தாவானை பார்த்தோம், சாகுகிற நிலையிலையும் ஆண்டவரிடத்தில் மண்டாடினான், மன்னித்தான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ஒரு யோபுவை பார்த்தோம், தன் சகோதரர்கள் வெறித்தவனை, சகோதரர்கள் ஏளனமாய் பேசியவனை, சகோதரர்கள் புறந்தள்ளியவனை, அந்த சகோதரருடைய நன்மைக்காக அவன் செபித்தான் என்பதாக நான் வேதத்திலே வாசித்தோம். நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன். உங்களை கண்களை மூடி யோசித்து பாருங்கள். உங்களை கண்களை மூடி நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி உங்களை நீங்கள் யோசித்து சிந்தனை பண்ணி பாருங்கள். நான் எந்த மனநிலையில் இந்த இடத்துல இருக்கிறேன்? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன், அதில் நான் பெருமைப்பட்டு கொள்கிறேன். நான் பரம்பரையாய் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன், முப்பாட்டம் காலத்திலிருந்து நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன். ஆனால் நான் இன்றைக்கு எந்த அன்பிலால் நான் நிறைக்கப்பட்டிருக்கிறேன்? எந்த காரியம் எனக்குள்ளே இருக்கிறது? அப்படி இந்த வேளையில் அப்படியே உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களை நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். உங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள். நான் எப்படி நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே? நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? என்னால் விட்டு கொடுக்க முடியலை, என்னால் மன்னிக்க முடியலை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆகவே நீர் என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்படியே உங்களை யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் மன்னிக்க முடியலையோ உங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக உங்களை கொண்டு வாருங்க. அவங்க கணங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து அவங்கள அர்ப்பணிங்க. இந்த தியானத்தில் நான் மன்னிக்க போகிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் பேசாமல் இருந்துட்டேன், இதுவரைக்கும் அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த தியானத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், நான் மன்னிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த வெளியில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் சேர்ந்து இந்த வெளியில் அர்ப்பணிப்போமா? அப்படியே வெளியில் கண்களை மூடி அவங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. உங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க. அவங்க பேர்களை ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பேர்களை சொல்லி இந்த வேளையில் ஆண்டவரே நான் மனதார மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லலாமே, வாய்களை திறந்து அப்படி இந்த வேளையில் அறிக்கையிடலாம். அப்படி இந்த வேளையில் அறிக்கையிடலாம். அப்படி இந்த வேளையில் எல்லாரும் சேர்ந்து அப்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த பல்லவியோடு இந்த வேளையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த பல்லவியை பாடி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுப்போம். கைகளை தட்டி இணைந்து பாடி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து இணைந்து இந்த பல்லவியை பாடி ஒப்பு கொடுக்கலாம். ஜீசஸ்.
அதை கொஞ்சம் போட்டு விடுங்க. ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பரிசுத்தமாக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாம். கைகளை தட்டி பாடுங்க. இயேசுவின் இனிதன இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன இன இல்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானதிர் வானவ இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானவிர் வானவ இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் இனிதன இன இல்லா நாமம், இன்ப நாமம். மீண்டும் ஒரு முறை. இயேசுவின் இனிதன இன இல்லா இன்ப நாமம். நேற்றும் இன்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் இனிதன இன இல்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானவிர் வானவ இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானவிர் வானவ இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நான். கண்களை மூடி வாய்களை திறந்து முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். கண்களை மூடி கரங்களை குமித்து எல்லாரும் இந்த வேளையிலே ஜெபிப்போமா. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம்மா. வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லலாமே. எல்லாரும் சொல்லி ஜெபிக்கலாம். இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே என்னை மன்னிக்கிற அன்பால் என்னை நிரப்பும், மன்னிக்கிற அன்பால் நிரப்பும். வாய் திறந்து சொல்லுங்க. அந்த மன்னிக்கிற கிருபை எனக்கு தாரும். நான் முயற்சி எடுத்து பார்த்துட்டேன். நான் நாட்களில் முயற்சி எடுத்து பார்த்தேன், எல்லாம் மன்னிக்க முடியலை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவங்க செஞ்ச குற்றங்களை, செஞ்ச அக்கிரமங்களை, செய்த அநீதிகளை
இவைகளை என்னால மன்னிக்க முடியல ஆண்டவரே. உம்முடைய அன்பால் என்ன நிரப்பு. வாய் திறந்து சொல்லுங்களேன், உம்முடைய அன்பால் என்ன நிரப்பு, உம்முடைய அன்பால் என்ன நிரப்பு. அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும், அந்த மன்னிக்கிற அன்பின் இருதயத்தில் ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிலுவையிலே ஆண்டவரே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது தந்தையே இவர்களை மன்னிங்கன்னு சொன்னீங்களே, அந்த அன்பால் என்ன நிரப்பு, அந்த அன்பால் என்ன நிரப்பு. வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அந்த மன்னிக்கிற அன்பை எனக்கு தாரும், அந்த விட்டு கொடுக்கிற அன்பை எனக்கு தாரும், ஏற்றுக்கொள்ளுகிற அன்பை எனக்கு தாரும். நீர் எப்படி வாழ்ந்தீரோ அதே போல நானும் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.